வெண்டிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெண்டிக்காய் வதக்க போகிறேன். இன்னொரு வெண்டிக்காய் எடுத்துருக்கேன், வதக்கிறேன் நல்லா. பாருங்க, நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வெண்டிக்காய் வதக்கிறதுக்கு நீங்களே வேணால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் வெண்டிக்காய். வதங்கிட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினா போதும். இதுதான் நல்லா இருக்கும் குழம்புக்கு. இந்த மாதிரி வதக்கணும் நல்லா. இந்த பாருங்கள், வாங்க எண்ணெய் ஊற்றலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. வெந்தயம் போடுறேன். வெங்காயம் போடுறேன். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுறேன். 2 தக்காளி எடுத்துருக்கேன். தக்காளி போடுறேன். போட்டு கொஞ்சம் கல் உப்பு போடுறேன். போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம், 2 நிமிஷம். அப்புறம் வதங்கிட்டு இந்த பாருங்க நல்லா வதங்கிட்டு, இந்த மாதிரி வதங்கினதுமே வெண்டிக்காயை போட்டு வதக்கணும். நல்லா வதங்கிட்டு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் வெண்டிக்காய் போடணும். இந்த பாருங்க வதக்கி வெண்டிக்காய் இருக்குது போட்டு நான் நல்லா வதக்கி தான் புளி ஊற்றுவேன். நீங்கள் எப்படி ஊற்றுவீங்க? ஒன்று வதக்கி குழம்புலாம் ஊற்றி வச்சு ஊற்றிங்கன்னு தெரியுங்க. நான் வந்து நல்லா வதக்கிட்டு இந்த பாருங்கள் கரைச்சி வச்ச புளி ஊற்றுறேன் நான். நானே எந்த கடைப்பொடியும் சேர்க்க மாட்டேன். நாங்கள் வீட்டில் அரைக்கிற பொடி தான் நானே தான் அரைப்பேன். கடையில் வாங்குகிற பொடி எங்களுக்கு செட் ஆகாது. நாங்கள் கடையில் வாங்குகிற பொடி போடவும் மாட்டோம். நானாக வீட்டில் அரைக்கிற பொடி தான் இது. குழம்பு பொடினாலும் சரி, சாம்பார் பொடினாலும் நாங்கள் வீட்டிலே அரைச்சிக்கிடுவோம். இந்த தக்காளி வதக்கும்போது ஏற்கனவே மிளகா பொடி போட்டிருக்கோம். வேணும்னா போட்டுக்கலாம். உப்பு போட்டிருக்கோம். தக்காளி வதக்கும்போதே நிறைய உப்பு போட்டிருக்கேன். உப்பு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுருவோம். பாருங்க நல்லா எல்லாத்தையும் மூடி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நாங்கள் குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். இந்த பாருங்கள் நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி கொதிக்குமே தேங்காய் ஊற்றணும். நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு ஒரு கொதி மட்டும் குடிச்சது போதும். இந்த அளவுக்கு வெண்டிக்காய் புளி குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் போட்டு விடுங்க. இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். போதும் கொதிச்சது. இதுக்கு மேலே கொதிச்சா நல்லா இருக்காது, டேஸ்ட் மாறிடும். லைக் பண்ணுங்கள்.